ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அருமையான ஒரு ரெசிபி, அதாவது சூப் ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது இது. சூப் அப்படின்னா மஷ்ரூம் சூப், வெஜிடபிள் சூப் இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி குடிக்கிறோம். இருந்தாலும் சிக்கன் சூப், மட்டன் சூப், ஈரல் சூப் எக்கச்சக்கமாக இருக்குது நான்வெஜ்ஜில். நம்ம வெஜ்ஜில் இந்த ஒரு சூப் குடிச்சு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செய்வீங்க. அவ்வளோ நல்லா அருமையாக இருக்கும். வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஹெல்தியான ஒரு சூப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன சூப்னு. முருங்கைக்கீரை சூப். இந்த முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இயற்கை நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியதை நம்ம வீணாக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் இந்த கீரையை சேர்த்திக்கணும். அந்த வகையில் நான் இன்றைக்கி சூப் தான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொழுந்தாக இருக்கும், அதாவது டெண்டராக இருக்கும். அது குச்சிகளோடவே நம்ம போடலாம். கொஞ்சம் திக்காக இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவு ஒருத்தருக்கு ஒரு கைப்பிடி அளவு, கையில் எடுத்தால் எந்த அளவு வருமோ அந்த அளவு எடுத்துக்கலாம். நான் அந்த தேவையான அளவு எடுத்து சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். இது நம்ம நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே செஞ்சிடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அந்த சத்துக்கள் முழுமையாக நம்ம உடம்புக்கு கிடைக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான சூப் குடித்தோங்கிற ஒரு திருப்தி. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு நான் இங்கே இதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்திருக்கிறேன். இப்போது அந்த கீரை நல்லா ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து அந்த தண்ணியில் சேர்த்திக்கலாம். இப்போ இங்கே ஒரு பவுலில் மிளகு 1 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு 2 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு, பெரிய சைஸாக இருந்தால் 2 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி ஃப்ரெஷ்ஷாக தோல் சீவிட்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கல்லில் போட்டு முதல்ல மிளகு, சீரகம் இது மட்டும் நம்ம நல்லா இடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, இஞ்சி எதையும் அதே இடிக்கல்ல சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் மிக்சர் ஜாரில் நிறைய போடணுன்னா மிக்சர் ஜாரில் பல்ஸில் போட்டு வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாம் தேவையானது எல்லாமே இடித்து எடுத்துட்டோம் இல்லைங்களா? இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அந்த கீரை நம்ம அந்த பாத்திரத்தில் சேர்த்திக்கிறோம் இல்லைங்களா? அந்த கீரை நம்ம மூடி வச்சு குக் பண்ணக்கூடாது, ஓப்பனில் தான் குக் ஆகணும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சுட்ருக்குது. இந்த டைமில் நம்ம இந்த இடித்து வச்ச மசாலாவை சேர்த்திட்டு ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன். சீரகத்தூளும் அதில் கலந்து தான் நான் அரைச்சிருக்கிறேன். சீரகமும் மல்லி அது 2 சேர்ந்தது, வறுத்தரைச்சது. இப்போது நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். நல்லா வாசனையாக கம இப்போவே சூப்பு ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ பாதி அளவுக்கு ஒரு ஹாஃப் குக் ஆகணும். தெரியுதா உங்களுக்கு? சாஃப்ட் ஆயிடுச்சா? இந்த மாதிரி பாதி வெந்த உடனே நம்ம அந்த கீரையை தனியாக ஒரு ஜல்லிக்கரண்டியில் வடிச்செடுத்து ஆறுனதுக்கு ஒரு தட்டில் வச்சு ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது அதையும் அதுலேயே நம்ம சேர்த்துக்கலாம். திரும்பவும் லைட்டாக ஒரு கொதி வரணும். உடனே நம்ம எடுக்கக்கூடாது. அதனால் எல்லா இலைகளையும் எடுக்கலை, நான் கொஞ்சம் தான் எடுத்தேன். ஏன்னா அந்த இஞ்சி பூண்டெல்லாம் அப்படியே இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் ஒரு தடவை பல்ஸில் போட்டு எடுத்து அதில் ஊற்றிக்கிறேன். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். முருங்கைக்கீரையினால் கொஞ்சம் உப்பு குறைவாக சேர்த்துங்க. எந்த ரெசிபி முருங்கைக்கீரையில் பண்ணாலும் உப்பு குறைவாக சேர்த்துனா தான் நல்லது. அதுலேயே உப்பு சத்து கொஞ்சம் இருக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையும் இருக்கும். அதனால் இதையை வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்து நல்லா சுட சுட இருக்கும்போதே நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. இது இரும்பு சத்து சொல்லிக்கவே வேண்டாம், அவ்வளோ இரும்பு சத்து நிறைஞ்சது. அதுக்கப்புறம் விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அப்புறம் ப்ளட் சுகர் லெவல் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடியது. அப்புறம் நம்மளுக்கு இம்யூனிட்டியை அதிகப்படுத்த, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஜீரணத்தை ஊக்கப்படுத்தக்கூடியது. இந்த மாதிரி இந்த கீரையில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்ம வீக்லி த்ரைஸ், அதாவது 3 தடவை அல்லது 2 தடவையாவது இந்த சூப்பு நம்ம எடுத்துக்கணும். ஒரு தடவை நம்ம பருப்பில் போடலாம், பொரியல் செய்யலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் முருங்கைக்கீரை அடை
இந்த மாதிரி எல்லாமே சேர்த்தலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி ஹெல்த்தியான சூப் வச்சு குடிச்சு பாருங்கள். பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸை பார்த்து தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி. தேங்க்யூ.